Hi, hello, and welcome to King's Voice our channel. Please support us. Press subscribe button and bell icon. இந்த வீடியோவோட கண்டென்ட் யார் இந்த டாம் ஹான்ஸ். ஹாலிவுட்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் டாம் ஹான்ஸ். ரஜினி சார் ஆரம்பத்தில் எப்படி சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடித்து அதுக்கப்புறம் இன்றைய வரைக்கும் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட 50 வருடங்களா. அதுபோல் டாம் ஹான்ஸ் கிட்டத்தட்ட 40 வருடங்களா ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. ஆரம்பத்தில் 1977 மேடை நாடகங்களை நடிக்கிறார். அதுக்கப்புறம் 1980 ஹீனோஸ் யுவர்லன் படத்தில் ஒரு சின்ன வேடத்தில் நடிக்கிறார். அதிலிருந்து அவருக்கு டெலிவிஷன் சீரியல் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிது. சில டெலிவிஷன் சீரீஸில் கெஸ்ட் ரோல் அந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கும்போது ரான் ஹாவர்ட் டைரக்ட் பண்ண ஹாப்பி டேஸ் டெலிவிஷன் சிறு நாடகத்தில் அவருக்கு ஒரு கெஸ்ட் ரோல் கிடைக்கிது. அதில் அவரோட நடிப்பு திறமையை பார்த்து வியந்த ரான் ஹாவர்ட் அவரை பயன்படுத்திக்க நினைக்கிறாரு. தனது ஃபேண்டசி ரொமான்டிக் காமெடி படமான ஸ்பிளாஷ் அப்படிங்கிற படத்தில் முதல் முறையாக ஹீரோ ரோலில் டாம் ஹான்ஸை நடிக்க வைக்கிறார். அதன் பிறகு டாம் ஹான்ஸ் ஹாலிவுட்டில் பல முன்னணி இயக்குநருடன் இணைந்து பல வெற்றி படங்களை கொடுத்திருக்காருங்க. 1993 மற்றும் 94 வருடங்களில் தொடர்ந்து 2 வருடங்கள் ஆஸ்கர் வாங்கி சாதனை படைத்திருக்கார். இவருடைய ஆஸ்கர் படங்கள் ஃபிலடெல்பியா மற்றும் ஃபாரஸ்ட் கம்ப். இந்த படங்களை நீங்கள் பலரும் பார்த்து இவருடைய நடிப்பை ரசித்திருப்பீங்க. இதில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னு தெரியுங்களா? IMDb ரேட்டிங்கில் பல வருடங்களா ஏன் இன்னைக்கு வரைக்கும் முதல் இடத்தில் இருக்கும் படமான 1994 வெளிவந்த த ஷஷாங்க் ரிடெம்ப்ஷன் அந்த படத்தில் இவர் தான் நடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க. ஆனால் இவர் ஆஸ்கர் வாங்கின ஃபாரஸ்ட் கம்ப் படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறதுனால என்னால் இப்போ முடியாதுன்னு சொல்லிட்டாருங்க. அந்த வாய்ப்பை இவர் தவற விட்டுட்டார். ஆஸ்கர் தவிர இவர் 7 எம்மி அவார்டு, 4 கோல்டன் குளோப்ஸ் அவார்டு, 2 SAG அவார்டு இதையெல்லாம் வாங்கி சாதனை படைச்சிருக்காரு. டாம் ஹான்ஸோட பல படங்கள் இந்தியாவிலும் மிக பிரபலம். இவர் ஒரு தீவில் 4 வருடம் தனியாக மாட்டிக்கொள்ளும் கேஸ்ட் அவே, ஏர்போர்ட்ல இருந்து நியூயார்க் நகரத்துக்குள்ள போக முடியாத படம் த டெர்மினல், குடும்பத்தில் கடைசி பையனை காப்பாற்றக்கூடிய வார் ஆக்ஷன் மூவி சேவிங் பிரைவேட் ரயான், செக் மோசடி செய்யும் இளைஞனை துரத்தும் டைட்டானிக் ஹீரோ லியோனார்டோ டிகாப்ரியோவோட இணைந்து நடித்த கேட்ச் மீ இஃப் யூ கேன், குழந்தைகளுக்கு பிரியமான அனிமேஷன் ஃபிலிம் சீரீஸான டாய் ஸ்டோரியில் வர ஹீரோ உட்டிக்கு இவருடைய குரல் தான் கொடுத்துருப்பாங்க. இவரது சமீபத்திய படங்களான சோமாலிய கடற்கொள்ளையர்களிடம் மாட்டும் கேப்டன் பிலிப்ஸ், ஒரு ஏரோப்ளேனை ஹட்சன் நதியில் இறக்கி அனைத்து பயணிகளும் காப்பாற்றும் படம் சல்லி, அட்லாண்டிக் கடலை 2ஆம் உலகப் போரின் போது கடக்கும் த கிரேஹவுண்ட் நீர்மூழ்கி கப்பல் ஆகியவை உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படங்களாகும். இவரும் ரான் ஹாவர்டும் சேர்ந்து எடுத்த அனைத்து படங்களும் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட். நமக்கெல்லாம் தெரிந்த ஜேம்ஸ் பாண்ட் மற்றும் ஷெர்லாக் ஹோம்ஸ் இது போன்ற இன்னொரு கற்பனை கதாபாத்திரம் தான் ராபர்ட் லாங்டன். இவரை உருவாக்கியது அமெரிக்க எழுத்தாளரான டான் பிரவுன். இவர் எழுதி விற்பனையில் சாதனை படைத்த த டாவின்சி கோட், ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ், இன்ஃபர்னோ, த லாஸ்ட் சிம்பல்ஸ், ஆரிஜின் ஆகியவற்றை படங்களாக எடுக்க ரான் ஹாவர்டும் டாம் ஹான்ஸும் இணைந்து முயற்சி எடுத்தனர். இதில் த டாவின்சி கோட், ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ், இன்ஃபர்னோ ஆகிய படங்களை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் வாய்ஸ் ஓவரில் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Please subscribe our channel and share to your friends.